Hello guys, welcome back to Renu Loki Kitchen. சிக்கன் கிரேவி செய்யுது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் சிக்கன் கிரேவிக்கு. இது வந்து கிரேவியே எல்லாம் ஒரு மாதிரி பெரட்டல் மாரி பண்ணுவோம். சப்பாத்திக்கு ரைஸுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கியிருக்கு. ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு, கறி மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு எல்லாம் போட்டு ஒரே வாட்டி ஒரு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற மாதிரி. சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனு. மசாலா போட்டதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துருக்கோமா நல்லா வதக்கிக்கலாம். ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி வைப்போம். வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்துக்குங்க எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க சாப்பிட்லாம்.